ஹாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோபம்னா என்ன, கோபம் எங்கேருந்து வருகின்றது, அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். கோபம் ஒரு மனிதனால் மூளையில் உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு. அந்த கோபம் எதனால் வருகின்றது? யாராவது நம்மளை ஏமாற்றினாலோ, அல்லது வெறுப்பேற்றினாலோ, அல்லது ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று செய்யாமல் இருப்பதனால நமக்கு கோபம் இயல்பாக வெளிவருது. அது மூளையில் அட்ரிலின் என்ற ஒரு சுரப்பி சுரக்கின்றது. அந்த அட்ரிலின் சுரப்பி சுரந்ததுனால நமக்கு இதய துடிப்பு வேகமாக ஏற்படுத்திகிட்ருக்கு. இதய துடிப்பு வேகமாக துடிச்சிட்ருக்கு. அப்போ இதனுடைய வெளிப்பாடு தான் கோபம். இந்த கோபம் வருவதனால பார்த்திங்கன்னா நம்ம சுய சிந்தனை, சுய உணர்வு இது ரெண்டுமே கட்டுப்படுத்தப்படும். அப்படி கட்டுப்படுத்தப்படுறதுனால நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம், அந்த வார்த்தையால் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் நம்ம வார்த்தையை வெளியே விட்டுருவோம். இது கோபம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த கோபத்தை ஒரு சில நிமிடங்களில் நாம் கட்டுப்படுத்தலாம். அது எப்படி அப்படின்றத சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். நான் ஒரு கோபம் வருது அப்படின்னா நம்ம உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். நல்லா மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். அதையே நிலைநிறுத்த வேண்டும். மீண்டும் ஒரு 5 செகண்ட் நிலைநிறுத்திய பின்பு மூச்சை வெளிவிட வேண்டும். இப்படி நாம் மூச்சை கவனிக்க ஆரம்பித்தோம் என்றால், அப்போது ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் இதனால் என்ன தீர்வை கொண்டு வரலாம் என்று யோசித்தோம் என்றால் நம்முடைய வார்த்தைகளில் கவனம் மிகவும் அழகாக வரும். இன்றைய பயிற்சி. தேங்க்யூ.